அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரியா அகாடமி. இந்த வீடியோவிற்கான தலைப்பு என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணடை. முந்தைய ஆண்டுகளில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் பொது தமிழ் பாடத்திட்டத்தில் உள்ள பிழை திருத்துக என்ற பகுதியிலிருந்து இந்த எண்ணடை தொடர்பாக வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ பதிவில் எண்ணடை என்றால் என்ன, அது எங்கெல்லாம் பயன்படுத்தப்பட வேண்டும், இது தொடர்பாக உள்ள பிழைகளை நீக்கி சரியாக எழுதுவது எப்படி மற்றும் முந்தைய ஆண்டுகளில் இது தொடர்பாக கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் ஆகியவை குறித்து பார்ப்போம். வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலையும் கவனமா கேளுங்க. சரி, வாங்க பார்க்கலாம். எண்ணடையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்க எண்ணுப்பெயர்கள் அப்படின்னா என்ன என்பதை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இப்போ 1, 2, 3, 4 ஆகிய சொற்களை கவனிங்க. இவை அனைத்துமே எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்கள். இந்த மாதிரி எண்ணிக்கையை குறிக்கக்கூடிய சொற்களைத்தான் நாம எண்ணுப்பெயர்கள் என்று சொல்றோம். சரிங்களா? இந்த எண்ணுப்பெயர்களுக்கு பதிலாக நம்ம பயன்படுத்தக்கூடியவை தான் இந்த எண்ணடை. ஓகேவாப்பா? இப்ப நீங்க எடுத்துக்காட்டு பாருங்க, உங்களுக்கு புரியும். எடுத்துக்காட்டாக மரம், எழுத்து ஆகிய 2 சொல்ல எடுத்துக்கலாம். நாம இதை நம்ம எண்ணிக்கையில் குறிப்பதற்கு 1 மரம் 1 எழுத்து அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதற்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? 1 மரம் 1 எழுத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். சரியா? இப்போ இந்த 1 என்ற வார்த்தைக்கு பதிலாக, அதாவது 1 என்ற எண்ணுப்பெயருக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய 1, ஓர் ஆகிய 2ம் தான் எண்ணடைகள். புரிஞ்சுதாப்பா? இப்போ நம்ம என்னென்ன எண்ணடைகள் இருக்கு என்பதை குறித்து பார்க்கலாம். சரி, ஓகே, பாருங்க. எண்ணுப்பெயர் எண்ணடைகள் எடுத்துக்காட்டு. இப்போ முதல்ல 1 என்ற எண்ணுப்பெயர் எடுத்துக்கலாம். இந்த 1 என்ற எண்ணுப்பெயருக்கு எண்ணடைகள் என்ன? 1, ஓர். நாம ஏற்கனவே பார்த்திருந்தோம். 1 மரம் 1 எழுத்து. சரிங்களா? இப்போ மேலும் சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இந்த ஒருவர் என்ற வார்த்தையை எடுத்துக்கிறோம். இந்த ஒருவர் என்ற வார்த்தையில 1 என்பது எண்ணடை. ஒன்றுவர் என்று சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக 1 என்ற எண்ணடையை பயன்படுத்தி ஒருவர் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியா? அதற்கு அடுத்தபடியாக இந்த 1 மரம் என்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ அடுத்த வார்த்தை ஓர் உயிர். இந்த ஓர் உயிர் என்பதில் ஓர் என்பது எண்ணடை. இங்கு 1 உயிர் என்று சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக ஓர் என்ற எண்ணடையை பயன்படுத்தி ஓர் உயிர் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போ இன்னும் சந்தேகம் வரும், இங்க ஓர் உயிருக்கு பதிலாக 1 உயிர் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டா பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா நம்ம பிழை திருத்துகளை பார்த்திருந்தோம். 1 ஓர் பார்த்தோமா? இப்போ ஒரு சொல்லானது உயிரெழுத்தில் ஆரம்பித்தால் அதற்கு முன்பாக என்ன பயன்படுத்தணும்? ஓர் என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும். அதே ஒரு சொல்லானது உயிர்மெய் எழுத்தில் ஆரம்பித்தால் அங்கு 1 என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இங்க உயிர் என்ற வார்த்தையில ஊ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்ப நம்ம இங்க ஓர் என்பதைத்தான் பயன்படுத்த வேண்டும். சரியா? அடுத்து 2 என்ற எண்ணு பெயருக்கு எண்ணடைகள் என்ன வரும் அப்படின்னா இரு, ஈர் ஆகியவைதான் 2 என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடைகள். ஓகேவா? இப்ப இதற்கான எடுத்துக்காட்டுகள் இருவர். இப்போ 2வர் சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக இரு என்ற எண்ணடையை பயன்படுத்தி இருவர் என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கடுத்து இருவகை. 2 வகை என்று சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக இரு என்ற எண்ணடையை பயன்படுத்தி இருவகை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கடுத்து ஈரெழுத்து, அதாவது 2 எழுத்துன்னு சொல்லக்கூடாது. அதற்கு பதிலாக ஈரெழுத்து என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். சரிங்களா? அதற்கடுத்து மூன்றாவதாக 3 என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடைகள் மூ, மூ. சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. மூவர். இந்த மூவர் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர 3வர் என்று சொல்லக்கூடாது. இங்க மூ என்ற எண்ணடையை பயன்படுத்த வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக முத்தமிழ். இந்த முத்தமிழ்ல 3 தமிழ் என்று பயன்படுத்தாமல் மூ என்ற எண்ணடையை பயன்படுத்தி முத்தமிழ் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியா?
அதற்கு அடுத்தபடியாக 4 4 என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடைகள் நாள், நாலு. இப்ப நான் சரி, எடுத்துக்காட்டு பாருங்க. நால்வர். இந்த நால்வர் என்ற வார்த்தையில நாள் என்பது எண்ணடை. 4வர் என்று சொல்லாமல் நாள் என்ற எண்ணடையை பயன்படுத்தி நால்வர் என்றுதான் சொல்ல வேண்டும். சரியா? அதற்கு அடுத்த எடுத்துக்காட்டு 4 நாள். இங்க நம்ம 4 நாள் என்று பயன்படுத்தாமல் 4 நாள் என்று சொல்ல வேண்டும். 4 என்ற எண்ணடையை பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? இப்போ அதே மாதிரி நாலடியார் நம்ம எடுத்துக்கலாம். நாலடியார்ல 4 என்பது ஒரு எண்ணடை. சரியா? அடுத்து 5. இந்த 5 என்ற வார்த்தையில 5 என்பது ஒரு எண்ணு பெயர். இந்த 5 என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடை என்ன அப்படின்னா ஐ என்பது ஆகும். இப்போ இதற்கான எடுத்துக்காட்டு பாருங்க. ஐவர். ஐவர் என்ற வார்த்தையில ஐ என்பது ஒரு எண்ணடை. 5வர் என்று சொல்லாமல் ஐவர் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக ஐம்பெரும் காப்பியம். இந்த ஐம்பெரும் காப்பியத்துல ஐ என்பது ஒரு எண்ணடை. 5 பெருங்காப்பியம் என்று சொல்லாமல் ஐம்பெரும் காப்பியம் என்று சொல்ல வேண்டும். சரியா? ஓகே. அடுத்து 6. 6 என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடை என்ன அப்படின்னா அரு என்பதாகும். சரிங்களா? இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. அறுவர். ஓகேங்களா? ஆறுவர் சொல்லக்கூடாது, அதற்கு பதிலாக அறுவர் என்று சொல்ல வேண்டும். அதற்கடுத்து அறுபடை. ஆறுபடை என்று சொல்லாமல் அதற்கு பதிலாக அறுபடை என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்தபடியாக 7. 7 என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடைகள் எழு, ஏல் என்பதாகும். இதுல எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எழுவர். இந்த 7 என்பதற்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்க. எழுவர். எழுவர் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர ஏழுவர் என்று சொல்லக்கூடாது. அடுத்து ஏலிசை. ஏலிசை என்பதுல இந்த ஏழ் கூட்டல் இசை, ஏழ் என்பது எண்ணடை. சரியா? அடுத்து 8 என்ற எண்ணு பெயர். இந்த 8 என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடை என்ன அப்படின்னா எண் என்பதாகும். எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எண்மர். அது 8மர் சொல்லக்கூடாது, அதற்கு பதிலாக எண் என்ற எண்ணடையை பயன்படுத்தி எண்மர் என்றுதான் சொல்ல வேண்டும். அடுத்து எடுத்துக்காட்டு எண் திசை. இதுல 8 திசை சொல்லாம எண் திசைதான் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுவுமே எண் திசை சொல்லாம எண் திசைன்னு தான் சொல்லணும். சரிங்களா? அடுத்து 9. 9 என்ற எண்ணு பெயருக்கு எண்ணடையானது இல்லை. சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேட்கலாம், அதாவது எந்த எண்ணு பெயருக்கு எண்ணடை இல்லை அப்படின்னு கேட்கலாம். அப்ப எந்த எண்ணு பெயருக்கு 9 என்ற எண்ணு பெயருக்கு எண்ணடையானது இல்லை. சரிங்களாப்பா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கூட உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். சரியா? அடுத்து 10. 10 என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடைகள் 10, பண் ஆகியனவாகும். சரியா? இப்ப இதற்கான எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா பதின்மர். இந்த பதின்மர் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர 10மர் என்று சொல்லக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக பன்னிருவர் என்ற எடுத்துக்காட்டு. இந்த பன்னிருவர் என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர 10இருவர் என்று சொல்லக்கூடாது. சரியாப்பா? இப்போ நம்ம இந்த எண்ணு பெயர் மற்றும் அதற்கான எண்ணடைகள் மற்றும் எடுத்துக்காட்டு குறித்து பார்த்தோம். இந்த எண்ணு பெயர் எண்ணடை இது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுக்கும் நம்புறேன். இப்போ நம்ம முந்தைய ஆண்டுகளில் இந்த எண்ணடை தொடர்பாக கேட்கப்பட்ட 2 வினாக்கள் பார்ப்போம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். சரியா? சரி, பாருங்க. முந்தைய ஆண்டுகளில் பிழை திருத்துக பகுதியிலிருந்து எண்ணடை தொடர்பாக கேட்கப்பட்ட 2 வினாக்கள். முதல் வினா, பிழை திருத்துக, சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இப்போ நீங்க இது பார்ப்பதற்கு முன்பாக எண்ணடை தொடர்பாகவும் பார்க்கணும், அந்த ஒரு ஓர் பிழை திருத்துக பார்த்தோம் பார்த்தீங்களா, அது சம்பந்தமாகவும் நீங்க பார்க்கணும். சரியா? இப்போ ஆப்ஷன் 1ல பாருங்க, ஒரு அழகிய சிற்றூர் இருக்கா. இப்போ இதுல இந்த அழகிய என்ற வார்த்தையில ஆ என்பது ஒரு உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன போடணும், நம்ம ஓர் தான் போட வேண்டுமே தவிர ஒரு என்பது போடக்கூடாது. அப்ப இது தவறு. அடுத்து 2வது பாருங்க, ஒன்று அழகிய சிற்றூர் இருக்கு. இங்க ஒன்று என்பது ஒரு எண்ணு பெயர். அப்போ எண்ணு பெயர் இங்க பயன்படுத்தக்கூடாது, எண்ணடையை தான் பயன்படுத்த வேண்டும். அப்ப இதுவும் தவறு. அடுத்து 3வது பாருங்க, ஓர் அழகிய சிற்றூர். இங்க ஆ என்பது உயிரெழுத்து, அதற்கு முன்பாக
ஓர் என்பது தான் பயன்படுத்த வேண்டும், சரியாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப இங்க வந்து ஓர் என்ற எண்ணடையும் சரியாக உள்ளது. அந்த ஒரு பிழையில இருக்கக்கூடிய இந்த ஓர் என்பதும் சரியாக உள்ளது. இதுதான் சரியான விடை. கடைசியா பாருங்க, ஒருமை அழகிய சிற்றூர் இருக்கா, இங்க ஒருமை என்பது வரக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த ஒருமை பன்மை என்பது பொருட்களுடைய எண்ணிக்கையை குறிப்பதற்காக பயன்படுத்தக்கூடியதான் இந்த ஒருமை பன்மை என்பது. சரியா? அப்ப இதுவும் தவறு. சரியா? அடுத்து இரண்டாவது வினா, பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. இதுல ஆப்ஷன் ஏ வந்து ஒரு ஏரி அப்படின்னு இருக்கா. இங்க ஏ என்பது வந்து என்னது? உயிரெழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கு முன்பாக ஓர் என்பதுதான் பயன்படுத்த வேண்டும், ஒரு என்பது பயன்படுத்தக்கூடாது. அப்போ இது தவறு. அதற்கு அடுத்தபடியாக ஒன்று ஏரி அப்படின்னு இருக்கு. இந்த ஒன்று ஏரி என்பதுல இந்த ஒன்று என்பது வந்து ஒரு எண்ணு பெயர். அப்போ இங்க வந்து எண்ணு பெயர் வரக்கூடாது, அதற்கான எண்ணிடையைத்தான் பயன்படுத்த வேண்டும். அப்போ இங்க வந்து இது தவறு. அதற்கு அடுத்தபடியாக ஒன்னு ஏரி அப்படின்னு இருக்கு. இந்த ஒன்னு என்பது வந்து ஒரு பேச்சு வழக்கு சொல். இங்க வந்து இந்த ஒன்னு என்பது பயன்படுத்தக்கூடாது. அப்ப இது தவறு. அதற்கு அடுத்தபடியாக ஓர் ஏரின்னு இருக்கா. இங்க ஏ என்பது உயிரெழுத்து. அப்ப உயிரெழுத்துக்கு முன்பாக ஓர் என்பதுதான் பயன்படுத்த வேண்டும். அதே போல இந்த ஒன்று என்ற எண்ணு பெயருக்கான எண்ணடை வந்து ஓர் என்பதாகும். அதுவும் சரியாக உள்ளது. இங்க வந்து இந்த ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சரி, இந்த வீடியோ பதிவுல எண்ணு பெயர்னா என்ன, எண்ணடைகள்னா என்ன, எந்தெந்த எண்ணு பெயருக்கு எந்தெந்த எண்ணடைகள் வரும், எந்த எண்ணு பெயருக்கு எண்ணடைகள் இல்லை, அப்புறம் அந்த எண்ணடை தொடர்பான எடுத்துக்காட்டுகள் ஆகியன குறித்து பார்த்தோம். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு எண்ணு பெயர் மற்றும் எண்ணடை தொடர்பாக ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை போட்டித் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.